வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போது மல்லி சாதம் பண்ண போகிறோம். மல்லி சாதம் பண்ணுறதுக்காக முதல்ல இந்த மல்லி இலை ஒரு 200 கிராம் இருக்கும், அது போட்டிருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் குட்டி குட்டி மிளகாயாக வச்சுருக்கேன், அதனால் ஒரு 4-5 சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய மிளகாயாக இருந்தால் 2 சேர்த்தா போதும். இதுக்கு இஞ்சி பூண்டு போடணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன், அதனால் சேர்க்கலை. இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். மல்லி சாதம் தாளிக்கிறதுக்காக கடலை எண்ணெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடித்து வரும்போதே பச்சை நிலக்கடலை, இது வறுக்காத நிலக்கடலை பருப்பு. இதில் இப்போது மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1 போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். இதிலையே வத்தல் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போது மல்லி விழுது அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மல்லி பேஸ்ட்டில் இருக்கிற சாரெல்லாம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கிடணும். இந்த மசாலுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்துருப்போம், அது பார்த்து சேர்த்துக்கணும். நான் பாஸ்மதி அரிசி எடுத்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். குக்கரில் 1க்கு 1.5 அந்த கணக்கில் தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா பொழு பொழு தான் இருக்குது. இதில் இப்போது லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக சேருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது சாதத்தை சேர்த்துக்கலாம். மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பெர்ஃபெக்டாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் மல்லி சாதத்துக்கு சேனைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். இங்கே உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இதை வச்சு சாப்பிடும்போது இந்த வெரைட்டி ரைஸ் சூப்பராக இருக்கும். மல்லி சாதம் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மல்லி சாதம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.